எப்படி பர்சனல் ஸ்தோத்திரம். இப்போ வந்து எசேக்கியேலெல்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அவனுடைய அழைப்பு, அப்புறம் தரிசனக்காரன், பரிசுத்தம், அதாவது ஆலயங்கள் வந்து ஆலயத்தில் வந்து மகிமை வந்து தரிசன மகிமை இப்படி ஈடுபட்டு போயிடுச்சு. அடுத்து போன வாரம் பார்த்தோம். போன வாரம் வந்து ஆவிகள் 4 ஜீவன்கள் பார்த்தோம். 4 ஜீவன்கள். இப்போ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் அவனுக்கு வந்து அடையாளம். ஆமாம், அவனை வந்து அடையாளமாக வந்து கர்த்தர் பயன்படுத்துகிறார். எசேக்கியேல் வந்து தரிசனக்காரனை பார்த்தோம். அடுத்து வந்து அடையாளப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். 30 வயசுல கர்த்தர் வந்து அவனை அடையாளமாக பயன்படுத்துகிறார். இவனை ஏன் அடையாளமாக பயன்படுத்தினார் அப்படின்னா, எரேமியா சொன்னது எல்லாருமே என்ன செய்யலை, செவி கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. எரேமியாவுடைய காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவத்து அந்த சிறையிருப்புக்கு எண்டு வரைக்கும் போராடுவான். பாபிலோன் ராஜா வந்துடுவாங்க, நீங்கள் வந்து சிறையிருப்புக்கு போயிடுவீங்க. அதனால என்ன செய்யுங்க, நீங்கள் சண்டை போடாதீங்க, எதிர்த்து சண்டை போடாதீங்க, நீங்கள் சரண்டர் ஆயிருங்க. சரண்டர் ஆனால் உங்களுக்கு வந்து அழிவு இருக்காது. நீங்கள் பண்ணின பாவத்துக்கு ஒரு 70 வருஷம் நீங்கள் எங்கே இருப்பீங்க, பாபிலோன்ல இருப்பீங்க. திரும்ப கர்த்தர் என்ன செய்வார், மேலே மனம் இறங்கி அந்த பனிஷ்மெண்ட் முடிச்சு என்ன செஞ்சிருவாரு, திரும்ப கூட்டிட்டு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், போராடுறான். இது தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலம் கர்த்தர் சொல்றேன். சொல்லாத காரியங்கள் நிறைய இருக்குது, சொல்ல முடியாத காரியங்கள் நிறைய இருக்குது. சொன்ன காரியங்களுக்கு எனக்கு இதைத்தான் மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். ஆனால் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாதனால என்ன செய்யறாங்கன்னா அங்கே வந்து சிறையிருப்புக்கு போகலாம். இப்போ அங்கே சிறையிருப்புக்கு போகும்போது அதே வேளையில வந்து எசேக்கியேல் என்ன செய்யறாருன்னா அதை கர்த்தர் வந்து அடையாளப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இங்க நடந்துட்டு இருக்குது. இங்க நடந்துகிட்டு இருக்கும் போதே என்ன செய்யறாருன்னா எசேக்கியேல் என்ன செய்யறாரு, அந்த காரியங்களை குறித்து அடையாளப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எரேமியா வந்து இஸ்ரேல் நாட்டுல இருக்கிறார். இவன் வந்து எங்க இருக்கான், இப்போ வந்து ஈரான் ஈராக் சொல்றாங்க, மேதியா பெர்ஷியா போது நம்ம ஹைப்ராத் நதி, டைக்ரிஸ் நதி, அந்த இடத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கும், இங்கே நடக்கிற காரியங்களை என்ன சொல்றாருன்னா, நீங்க சிறையிருப்புக்கு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறேன்னா, எசேக்கியேல் என்ன செய்யறேன்னா அடையாளப்படுத்துற, அடையாளத்துக்கு அவர் பயன்படுத்துறார். 30 வயசு வாலிபன். இப்போ இவர் வந்து அடையாளத்துக்கு பயன்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, முற்றுகைக்கு வந்து இருப்பு சட்டி மட்டும் இப்போ பார்த்துருவோம். 3 விதமா பயன்படுத்துவாரு, அடையாளத்துக்கு வந்து அப்படியே தத்ரூபமா வந்து நாடகமா நடிக்கிற மாதிரி. ஒரு நாடக நடிகன் வந்து நாடக நடிகைன்னா அவங்க நடிப்புக்காக பண்றாங்க, ஒரிஜினலா என்ன செய்யறான் காரியங்களுக்கு. ஆமா, அந்த மனசுல பதியட்டும், பதிஞ்சு இவங்க என்ன செய்யட்டும், பாவத்துல விடுபட்டுட்டு அந்த 70 வருஷத்துக்குள்ள சீர்பட்டு அங்க போய் சேரட்டும் அப்படின்றதுக்காகத்தான் என்ன செய்யறாங்க, எசேக்கியேல் எடுத்து பயன்படுத்துறாரு. இவன் வந்து 30 வயசுல வந்து இவன் வந்து ஒரு வாலிபனுக்கு மனைவி பிள்ளை இல்லை, ஒப்பு கொடுத்துருக்கான். கர்த்தர் என்ன சொன்னாலும் கேட்குறான். அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, இவனை வந்து ஒப்புமையாகிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாலும் கேட்டார் இல்லையா. ஜனங்களுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, தன்னை வந்து பிதாவை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிதாவை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. பாவத்துக்காக, உங்களுடைய பாவத்துக்காக நான் என்ன செய்வேன், சிலுவையில மறிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து எசேக்கியேலுடைய இந்த அடையாளத்தை வந்து என்ன செய்றாங்கன்னா வேத வல்லுநர்கள் வந்து ஒப்பிட்டு சொல்லி சொல்றாங்க.
நான் 30 வயசில் என்ன சொன்னாலும் என்ன செய்யலை, அவன் மாட்டேன்னு எந்த விஷயத்துலையும் சொல்ல. எந்த விஷயத்தில் சொல்லுவேன் அப்படின்னா, மனுஷன் மாட்டு பதிலாக அதாவது மாட்டோடைய சாணத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு விஷயத்துல தான் வந்து சொல்லுவேன். மற்றபடி எல்லாமே என்ன செய்யணும், ஆமாம் அவங்க மனைவியை வந்து என்ன செய்யணும், மரணம் அடைஞ்சாலும் என்ன செய்ய ஆமாம் இருக்கட்டும் சொல்லி அப்போ அதுக்குள்ள அப்புறம் போவோம். அப்படி எல்லா காரியங்களுக்கும் என்ன செய்வார், சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறத என்ன செய்வார், அது ஜனங்களுக்கு சொல்லு அப்படியாவது மனசில் பதிவு. ஏன்னா அங்கே வந்து தேவனுக்கு பயந்த கைதிகளாக போனாங்க இல்லையா, தேவனுக்கு பயந்தவங்களும் இருந்திருக்காங்க. இருக்கும்போது இவன் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறானா வீட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாசிக்கிறோமா, எசேக்கியேல் 4:1 வாசிங்க. 4:1 மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன்முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து. இப்போ இந்த செங்கல் எடுத்து வரைகிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த மேதியா பெர்ஷியாவா அந்த பாபிலோன் ராஜ்யத்தில். அந்த பாபிலோனிய அந்த 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 அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செங்கல் என்ன 2-3 கூட வாசிங்க. செங்கல் செங்கல் 4-2-3 ஆமாம் 4 வந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலிடுக்கும் யந்திரத்தை வை. மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடைக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராக திருப்பி அதை முற்றுகை போட்டு கொண்டிரு. அவ்வளவுதான். இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம். இதுதான் இஸ்ரவேல் வம்சம். இந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாபிலோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பண்ணி செய்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா அதை எடுத்து அதை அடையாளப்படுத்துறது. அதே மாதிரி ஒரு எசேக்கியேல் பண்ணியிருக்கிறார். இது வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் நிப்பூர்ங்கிற இடத்துல வந்து இந்த பாபிலோனியர் வந்து அந்த களிமண்ணில் சுடப்பட்ட பலகையில் வந்து எழுதுனது வந்து ப்ரூஃப் ஆயிருக்கு. ஒரு பண்ணலை. பட் ஆனால் அங்கே உள்ள பாபிலோனியர் என்ன செய்கிறாங்கன்னா களிமண் எடுத்து சுட்டு இந்த மாதிரி ஒரு அந்த செங்கல் அளவு கூட போட்டிருந்தாங்க. ஒரு செங்கல் அளவு இருப்பு சட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா தொல்பொருள் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இது அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா இதை சுட்டு பயன்படுத்துறத வந்து பார்த்துருக்காங்க. அங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா செய்திருக்காங்க.
நிப்பூருங்கிற இடத்துல வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து இந்த பலகை சுடுறது, களிமண் பலகையில எடுத்து செங்கல் எடுத்து அந்த எருசலேம் நகரத்தை வரைகிற காரியங்களை அங்கே அந்த நாட்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி காரியங்களை செய்ததான் அந்த எசேக்கியேல் வந்து அந்த எருசலேம் நகரத்தை வந்து அந்த பலகையில் என்ன பண்ணியிருக்கிறார், சுட்ட களிமண் பலகையில் அதை வந்து வரைஞ்சிருக்கிறார். வரைஞ்சு அதை என்ன செய்யறாருன்னா வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு, எருசலேம் நகரத்தை வீட்டுக்கு முன்னாடி வச்சிடறாரு. அந்த வரைஞ்ச களிமண் பலகையை இருந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சிடறாரு. அதுக்கு முன்னாடி அந்த எருசலேம் நகரத்தை வந்து பலகையில் வரைஞ்சிருக்காரு. இவர் வீடு இங்கே இருக்குன்னு வச்சுக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு, கொத்தளம் அப்படின்னா இப்போ ஒரு பாபிலோன் ராஜா வந்து என்ன செய்யறாரு, முற்றுகை இடுறாரு அந்த அதாவது இங்கே எங்க இஸ்ரேல் நாட்டில் வந்து எரேமியா வந்து தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா, அப்போ எருசலேமுக்கு முன்னாடி அந்த கைப்பற்ற முன்னாடி அவங்க கொத்தளம் போடுவாங்க. சனகெலுப்பு வந்து திட்டுவாங்க. அது வந்து எசேக்கியா காலத்தில் வந்து. இப்போ வந்து பாபிலோன் ராஜா வரும்போது முற்றுகையிட்டு தான் உள்ள பிடிப்பாங்க. முற்றுகை ஃபர்ஸ்ட் வந்து முற்றுகையிடுவாங்க. ஒரு பட்டணத்தை பிடிக்கன்னா முற்றுகையிடுவாங்க. ஏன்னா அப்போ வந்து சுற்றி தண்ணி எசேக்கியா காலங்களில் என்ன சுற்றி தண்ணி காலை வெட்டி விட்டு அங்கே முதலையெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இவங்க எதுக்கு முற்றுகை எடுக்கிறாங்கன்னா, இந்த முற்றுகை எடுக்கிறதுக்கு முன்னாடினா அந்த எருசலேம் நகரத்துக்கும் இப்போ இவங்க தாண்டி வர்றாங்கன்னா அதுக்கு ஒரு மரப்பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க. மரப்பாலம் அதுதானே தூக்கி மூட முடியும். மரப்பாலம் போட்டிருப்பாங்க. இப்போ எதிரி வர்றாங்கன்னா அது சில மரப்பாலத்தை தூக்கி அப்படியே பூட்டி வச்சிருவாங்க. சுற்றி தண்ணி அதற்கு முதலையா இருக்கும். நீங்கள் தஞ்சாவூர் அரண்மனை பார்த்தீங்களா, தஞ்சாவூர் கோயில் அதுக்கு முன்னாடி எப்படி வெட்டி எடுப்பாங்க. மீனாட்சி மங்கல இருந்தெல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் இடிச்சிட்டாங்க எல்லா. அப்போ ஆங்கிலேயர் இந்த பீரங்கி குண்டு அணுவில் வந்து செல்லுபடி ஆகலை. அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா சுற்றி என்ன பண்ணிடுவாங்க, தண்ணி முதல்ல வந்து விட்டுருவாங்க. எசேக்கியா வந்து என்ன பண்ணாருன்னா தண்ணி யோர்தான் நதியை வந்து தண்ணி உள்ளே வர்ற மாதிரி குடஞ்சி எடுத்து உள்ளே வந்து தண்ணி வந்து சுற்றி வந்து தண்ணி அப்பவே கட்டிட்டாங்க. அப்படி வரும்போது இப்போ இவர் வந்துட்டார், பாபிலோன் ராஜா வர்றாங்கன்னா இந்த பலகையெல்லாம் தூக்கி கதவை பூட்டிடுவாங்க. கதவை பூட்டின பிறகு இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த வாசலுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, கொத்தளம் அப்படின்னா அவங்களுடைய சேனைகள் என்ன செய்வாங்க நிப்பாட்டிடுவாங்க. இதை தவிர என்ன செய்யறாரு, அதுக்கு முன்னாடி உட்காந்து கொத்தளம்னா ராணுவம், அப்புறம் மதியத்துக்கு இப்போ ஜேசிபி மாதிரி அப்போ ஒரு எந்திரம் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் ரெடி. இது யாரு, பாபிலோன் ராஜா பண்ணுறது வந்து இப்போ எத்தனை கொத்தளம் போட்டாரு, ராணுவங்களை எப்படி பண்ணினாரு, அது எல்லாமே என்ன செய்யற நாடக நடிகராக இருக்கும்போது ராணுவங்களுக்கு என்ன செஞ்சாரு ஏன்னா எல்லாமே சொல்றாரு. அது எருசலேம் வந்து களிமண் பலகையில் வந்து செங்கல் என்ன செய்யறாரு, எருசலேம் நகரத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி என்ன செய்ய, நீ கொத்தளங்களை கட்டு, ராணுவங்களை செய்ய நிறுத்து, அடுத்து அந்த அந்த கோட்டை இவர் எசேக்கியேல் வந்து இதெல்லாம் கொத்தளங்கள்லாம் போட்டு இந்த ராணுவங்கள்லாம் இவர் நிறுத்துறாரு. ஆமா, எல்லாமே களிமண்ல வந்து செய்யறாரு, களிமண்ல செய்யறாரு. அங்கே நடக்கிறத இங்க என்ன செய்யறாரு, படமா எருசலேம் நகரத்தை வரைஞ்சிட்டு அதுல பலகை எப்படி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொத்தளம், ராணுவ, அடுத்து மதில் இடிக்கிறேன் இயந்திரம் எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்றாங்க, வச்சிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து எங்க நடக்குது, எரேமியா பீரியட் நடக்குது. இங்க எசேக்கியேல் வந்து செய்யறாரு, அதே மாதிரி செய்யறாரு. ஆமா, வைக்கிறார். அப்போ இந்த செங்கல் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அவர் வந்து எருசலேம் நகரத்தை அப்படி வரைய சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 49:16 எடுத்து படிங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. என்ன சொல்ல வர அந்த மேப்பு போடுறதுக்கே அவர் ஒரு அந்த வசனம் கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு, இந்த எருசலேமுடைய வரைபடத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம், ஆமா வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. அடுத்த சொல்ற வாசல் எனக்கு முன்னாடி இருக்கிறது, அது நினைவாகவே இருக்கிறார். இப்போ இவங்களுடைய பாவத்தினால தானே கர்த்தர் என்ன செய்றாரு, எருசலேம் நகரத்தை வந்து ஆமா அவங்கள சிறையிருப்புக்கு கொண்டுட்டு போறாரு. ரெண்டாவது என்ன செய்றாரு, அந்த எருசலேமே என்ன செய்றாரு,
தரமட்டமாக்குறாங்க இல்லையா எருசலேம் நகரத்தையே. எருசலேம் நகரத்தை தரைமட்டமாக்குறாங்களே. 23:37 வாசிங்க. ஆமா. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் மனமாய் நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். ஆமா, இது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ அந்த காலங்கள்ல. இது இப்போனா இது எசேக்கியேல் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா எருசலேம் நகரத்தை தரைமட்டமாக்குறாங்க. ஃபஸ்ட்டு இன்சிடென்ட். அதுக்கு முன்னாடி ஒரு ராஜா எருசலேம் ஆலயத்தை ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு சுவரை இடிச்சுடுவாங்க ராஜாக்கள் காலத்தில். உள்ளெல்லாம் தீட்டுப்படுத்துவாங்க. இதெல்லாம் தீட்டுப்படுத்துறதுனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாங்கன்னா ஓவரால் என்ன செய்வாருன்னா ஆலயத்தையும் இடுக்கி விட்டுருவாரு. எருசலேம் என்ன செய்வார் தரமட்டம் ஆக்குறதுக்கு கர்த்தர் என்ன செய்வார் ஒப்பு கொடுத்துருவார். இந்த 4:2 எசேக்கியேல் 4:2 வாசிங்க. அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலெடுக்கும் இயந்திரங்களை வை. எரேமியா 6:6 வாசிங்க. எரேமியா 6:6. சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளங்களை போடுங்கள், அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம். எரேமியா அங்கே முதல்ல சொல்லிடுறாரு. எரேமியா வச்சு சொல்லிடுறாரு எருசலேமுக்கு முன்னாடி என்ன வரப்போகுது. பாபிலோனிய ராஜா என்ன செய்ய போறாரு, படைகளை நிறுத்தி முற்றுகை போட போறாரு. அங்கே அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே என்ன பண்றாரு எசேக்கியேல், கொத்தளங்களை கட்டி இதெல்லாம் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, ராணுவங்களை தொட்டி எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாரு. களிமண்ல அவரா செஞ்சா ஆள் விட்டு செஞ்சிருக்க முடியாது. மண்மேடை போட்டு ராணுவங்களை மதிலெடுக்கிற திறத்தை வைக்கிறாரு. இதை படமா என்ன செய்யறாரு, அவங்களுக்கு மனசுல அந்த இந்த நாட்களை யூதர்கள் பாத்தீங்கன்னா யூதாவும் பென்னியமின் ஒன்று சேர்ந்துட்டாங்க. யூதா கோத்திரம் பென்னியமின் கோத்திரம் இல்லாம யூதர்களும் தங்களுடைய பேரை மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அவங்க நாட்டை இஸ்ரேல் நாட்டுன்னு அறிமுகப்படுத்திட்டாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க இந்த வேசித்தனங்கிற காரியத்தை விட்டு வெளியே வந்திருக்காங்க. நான் விக்கிரக ஆராதனை வேசித்தனம் உள்ள இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இருக்க வாய்ப்பு இருந்தது இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டு என்ன சொல்றாங்க, தரமட்டமாக ஒன்றுக்குலாம் வாய்க்கிறாங்க. இப்போ அது வேறொன்று நிற்கிறதுனால இந்த வேசித்தனம் இல்லாமல் இன்னைக்கு மற்ற நாடுகளுக்கு என்ன செய்யறாங்க, இவங்களுடைய பவர்ஃபுல் தேசமா அன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் என்ன செய்றாரு, அவங்கள கேட்குறாங்க, பார்க்குறாங்க, இது எதுக்கு வச்சிருக்க, இது எதுக்கு வச்சிருக்க, இது எதுக்கு வச்சிருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது அது 70 வருஷம் என்ன செய்யறாங்க, தங்களுடைய பக்தியை மேம்படுத்தி திருமணம் வேசித்தனம் பண்ணக்கூடாது, விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணி கடந்து வர்றதுக்கு என்ன செய்யறாங்க, கர்த்தர் எவ்வளவு எஃபர்ட் போடுறாரு. இந்த ஜனங்கள் நியாய தீர்ப்புக்கு அவங்க தவறு பண்ணிட்டாங்க. எப்ப தவறு பண்ண ஆரம்பிச்சாங்க,
அவங்க மோசையை வந்து பிழையாம் ராஜாக்களின் காலம் அது வந்து வரும்போதே ஆண்டவர் என்ன செய்வாரு, பூரா சப்சாடா வந்து அழிச்சிடுறாரு. 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க பூரா என்ன செஞ்சிருவாரு, டோட்டலாக அந்த ஒரு வருஷத்துல வந்து எல்லாத்தையும் சாகடிச்சிருவாரு. யோசுவாவும் காலேபும் தவிர. அப்புறம் 20 வயசுக்குள்ளவங்க தான் வருவாங்க. 20 வயசுக்குள்ள வந்து கானான் தேசத்துக்குள்ள வந்து பிறகு யோசுவா காலத்தில் இருக்கிற ஆட்கள் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா இருக்காங்க. அந்த நியாயாதிபதி காலத்தில் ஆரம்பித்த ராஜாக்களின் காலம் வர்றாங்களா. இந்த ராஜாக்களின் காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா தாவீது வந்து என்ன செய்யறான், ஓரளவுக்கு நல்லா கட்டப்பட்டு. அதுக்கு பிறகு ரெகோபயாம் ஆரம்பிச்சு அந்த லாஸ்ட் எண்டு கடைசி ராஜா இருக்கான்ல சிதேக்கியா, அது வரைக்கும் அவங்க வந்து ஆலயத்தை தான் மையனை தீட்டு கொடுத்தாங்க. இந்த மனாசை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே உள்ள சிற்பங்களை உள்ளே கொண்டு வந்து வச்சு அந்த மாதிரி பண்ணும்போது தான் கத்தரை மனாசையோட மனாசையுடைய காலங்களில் தான் ரொம்ப இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வருஷம் என்ன பண்ணாங்க. 70 வருஷத்துக்கு எத்தனை சொல்கிறாங்க. அந்த லேவி ராகமத்தில் வந்து அந்த விடுதலை வருஷம் இதெல்லாம் அவங்க வந்து சரியாக பண்ணாதனால ஒரு 70 வருஷம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த எருசலேம் என்ன செய்கிறாங்க, தீட்டுப்படுத்துகிறாங்க. இப்போ இவர் இங்கே இருக்கும்போது எருசலேம் இங்கே இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, தரிசனத்தில் காமிக்கிறாங்க. அப்போ எல்லாமே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து தங்குகிற தேவாலயம் ஒரு வந்து வருகையில் அங்கே தான் வந்து அவர் அரண்மனை, தேவனுடைய அரண்மனை, அவருடைய நகரம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அதை தீட்டுப்படுத்துறதுனால என்ன செய்கிறாங்க, டோட்டலாக கத்துட்டு என்ன செய்கிறாரு, அவங்கள டோட்டலாக இந்த தேவாலயத்தை வந்து ஃபர்ஸ்ட் கிமு 586 தான் என்ன செய்யறான், டோட்டலாக அழிக்கிறான். கிமு 586 தான் வந்து டோட்டலாக அழிக்கிறான். ஆமாம் வந்து டோட்டலாக அழிச்சிடும். ரெண்டு 36 18 17 எவ்வளோ வருஷம், 36 17 to 19 ஃபர்ஸ்ட் வந்து டோட்டலாக தீ கொளுத்தி அழிக்கிறது வந்து 36 17 18 19 வருஷம். ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தில் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுக்கள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமில் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்னினால் சுட்டரித்து தீக்கொளுத்துறது ஃபர்ஸ்ட் அந்த பாபிலோன் ராஜா தான் என்ன செய்யணும், தீக்கொளுத்துறோம் எருசலேம். 2 ராஜாக்கள் 25 8-17 வருஷம், 8 17 வரைக்கும். 25 8 to 17.
25. ஐந்தாம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சர் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசாராதன் என்னும் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாம் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்துவிட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசாராதன் சிறைகளாக கொண்டு போனான். தேசத்தின் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனைக்கெடுத்த சகல வெண் பனிமுட்டுக்களையும் எடுத்து கொண்டார்கள். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கடகங்களையும் காவல் சேனாதிபதி எடுத்துக்கொண்டான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் 1 கடல் தொட்டியும் ஆதாரங்களும் ஆகிய அந்த சகல பனிமுட்டுக்களுடைய வெண்கலத்திற்கும் நிறையில்லை. ஒரு தூணின் உயரம் 18 முழமாயிருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதளம்பழங்களும் எல்லா வெண்கலமாயிருந்தது. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதே போல் இருந்தது. அள்ளிட்டு போனது பார்த்தாலும் தீ கொடுத்துறோம் பார்த்தீங்களா, ரொம்ப வேதனையான விஷயம். அப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இவங்க பீரியடில் கோரேஸ் ராஜா வருவார். கிமு 516 சொன்னாங்கன்னா கோரேஸ் ராஜா எஸ்ராவை அனுப்பி செருபாபேல் வருவாங்க, எஸ்ரா வருவாங்க. அப்புறம் நெகேம் வந்து அலங்கம் கட்டுவாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா கிபி 70 வந்து என்ன சொன்னாங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அந்த தேவாலயத்தை வந்து இடிச்சு போட்டு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தேவாலயம் கிபி 70 அந்த ஃபஸ்ட்டு இது பண்ணிடுவாங்க. திரும்ப இவங்க இஸ்ரேல் பீரியடில் தான் கட்டுவாங்க. அதை வந்து ஏரோது வந்து யூதர்களுக்கு வந்து பிரியப்படுத்தி அதை கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆலயம் தான் இயேசு கிறிஸ்து வாழும்போது இருந்த ஆலயம், பழைய ஆலயம் கிடையாது. இடிச்சதை இவங்க எடுத்து கட்டுறாங்க. யாரு கோரேஸ் ராஜா எல்லாமே இவங்க அவங்கெல்லாம் வந்து பண்ணி வைப்பாங்க. பண்ணும்போது அந்த ஆலயம் பண்ணும்போது ஏரோது வந்து பிரியப்படுத்தி அதை செய்வாங்க பண்ணணும். அவங்க மனசுக்கு இவங்களுக்கு யூதர்களை பிரியப்படுத்துறதுனால கொஞ்சம் நல்லா வச்சுருப்பாங்க. அதை அப்போ தான் வந்து இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தை வைப்பாங்க. 2வது ஆலயம் அதோட அளவுக்கு வச்சுருப்பாங்கன்னா அப்போ தான் நிறையா பொருளை தாவிது பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வச்சாங்களா என்ன சொல்லப்படலை. பட் ஆனால் அந்த ஆலயத்தை தான் இயேசு கிறிஸ்து 1ஆம் நூற்றாண்டு இறந்துடுறாருல, மரித்து போகிறதுனால கிபி 70 டைட்டஸ்னு ஒருத்தர் வந்தாங்க. டோட்டல் செஞ்சுட்டேன் இடிச்சு போட்டு இப்போ ஒரு சுவர் இருக்குல்ல, அதுக்கு பிறகு செய்ய முடியல, எடுக்க முடியலை. எருசலேம் மட்டும் அந்த நகரம் மட்டும் பார்த்திங்கன்னா 11 முறை அந்த நகரத்துக்கு மேலே எந்த ஒரு சிட்டிக்கு மேலே இவ்வளோ போரிட்டது கிடையாது. 16 முறை என்ன செஞ்சுருக்காங்க. எருசலேம் வந்து போரிடப்பட்ட நகரம். இப்போ எல்லாம் சேர்த்தா ரொம்ப வரும். இது வந்து நம்ம பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு காலங்கள் ஏற்பாடு இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் வந்து இவங்க அழைச்சால நேபுகாத் நேச்சார். அதுக்கு பிறகு அதுல இருந்து 14 இப்பயுமே வந்து இப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்க அழிக்க முடியல. இப்ப எத்தனைன்றது நம்ம என்ன உள்ள போய் பார்த்தா தெரியும். இது வரைக்கும் வந்து எருசலேம் வந்து 16 முறை வந்து சுதந்திரம் வாங்குறது முன்னாடி. இப்போ அவங்க டச் பண்ணல, இல்லை டச் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கர்த்தர் அங்கே கூட இல்லை. இப்போ கர்த்தர் வந்து என்ன செய்யறாருன்னா இருக்கிறார்.
அவங்களுக்கு ரட்சிப்பு தூரமாக இருந்தாலும் யூதர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, நம்ம ஜெபம் பண்ணுறோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தாங்கன்னா அந்த வேற என்ன ராஜாக்கள் காலத்தில் என்ன செய்வாங்க, அவங்க வருவாங்க. அதெல்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெகபயம் காலத்தில் ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது 16 முறை என்ன செய்வாங்கன்னா போரிடப்படும். 2 தடவை அந்த எருசலேமை டோட்டலாக அழிச்சிடாங்க. 2 தடவை இவன் நேபுகாத்நேச்சார் வந்து அழிக்கிறான்னா, நேபுகாத்நேச்சார் வந்து அழிக்கிறான். இன்னொரு மரத்தில் 23 தடவை என்ன செய்வாங்க, அதை முற்றுகை போட்டுருக்காங்க. 52 தடவை என்ன செய்யறாங்கன்னா அதை தாக்கப்பட்டிருக்கும். 52 தடவை. 44 தடவை வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்றாங்க, ஒவ்வொருத்தனும் வந்து அதை கைப்பற்றி 16 முறை என்ன செய்றாங்கன்னா அந்த எருசலேமுக்கு போர் செஞ்சுருக்காங்க. 2 முறை டோட்டலாக எருசலேம் வந்து அழிச்சிருக்காங்க. அழிச்சிட்டாங்க டோட்டலாகவே. 2 தடவை எருசலேம் அழிச்சிட்டாங்க. 16 தடவை என்ன செஞ்சாங்கன்னா அந்த நகரத்துக்கு மேலே போர் செஞ்சுருக்காங்க. 2 தடவை டோட்டலாகவே எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டிருக்கு. 23 தடவை அந்த எருசலேமத்தை முற்றுகை போட்டிருக்காங்க. 52 முறை வந்து அந்த எருசலேமத்தை தாக்கியிருக்காங்க. சரியா, 48 சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இந்த எருசலேம் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 45 வந்து பார்த்தீங்கன்னா இவர் தாவீது உருவாக்குறார் இல்லையா, அது கிமு 45 இந்த எருசலேம் நகரம் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாவீதுடைய கண்ட்ரோல்ல இருந்து தானே அது வருது எருசலேம். அப்படி தானே எருசலேம் நகரம் வந்து தலைநகரமாக மாறும். சரியா, எகிப்துடைய அந்த மரண சாசனம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம எருசலேம் நகரத்தை குறித்து குறிப்பு சொல்கிறாங்க, எவிடன்ஸ். எருசலேமுடைய மரண சாசனம் சொல்லி வச்சுருக்காங்க. அதில் வந்து எருசலேம் நகரத்தை குறித்து சாலேம் வாடு, சாலேம் ஆபிரகாம் சாலேமின் ராஜா வந்து சாலேமின் அப்படி பேர் உள்ள வந்து எகிப்திய மரண நூல் சாசனம் வச்சுருப்பாங்க. எகிப்துல உள்ள மரண நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலேம்ங்கிற குறிப்பு வந்து இருக்கு. இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து கர்த்தர் வந்து அதை ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் பார்க்கணுமா, எசேக்கியேல் 4:2 வசனம் 6 படிச்சோமா, எசேக்கியேல் 4:3 வாசிங்க. 4:3 எசேக்கியேல் 4:3. மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி, இருப்பு சட்டி, இந்த இருப்பு சட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தை குறித்து
காரியங்கள் வந்து கர்த்தர் வந்து லேவியர் ஆகமத்தில் அவங்களுக்கு என்ன செஞ்சுறாரு, பலி செலுத்துகிற பலி முறைகள் வந்து கர்த்தர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அதனால இந்த இருப்பு சட்டியை வைக்க சொல்கிறாரு. ரைட்டா? லேவியர் ஆகமம் 2:5 வச்சுங்க. லேவியில் 2:5 வச்சுங்க. நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட. அதே மாதிரி லேவி 2:7 வாசிங்க. நீ படைப்பது பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட. இந்த சட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலி செலுத்துறது அதுக்குள்ளே போகணும்னா அதை லேவியை நம்ம பார்க்கும்போது பார்த்துருவோம். இந்த தட்டையான சட்டிங்க சொல்கிறாரா? எதில் சொல்கிறாரு சட்டி? தட்டையான சட்டியா? இல்லை, அதுக்கு முன்னாடி இருப்பு சட்டி சொல்கிறாரு. 4:2 4:3 இருப்பு சட்டி சொல்கிறாரு. ரைட்டா? அப்போ எங்கே அந்த அதுக்குரிய பலி அவங்களுக்கு சத்தியம் எப்போ போயிடுச்சு? மோசேயின் காலத்துல போயிடுச்சு. ரைட்டா? தானியேல் 11:15 வாசிங்க. தானியேல் 11:15. தானியேல். வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான். வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான பட்டணங்களை பிடிப்பான். இப்போ இங்கே எசேக்கியேல் வந்து என்ன செய்கிறாரு, நடைமுறைப்படுத்துகிறாரு. எரேமியா என்ன செய்கிறாரு, தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. தானியேல் என்ன சொல்கிறாரு, வடதிசை ராஜாங்களே பாபிலோன் ராஜா. எரேமியா 33:4 வருஷம். 15. எசேக்கியேல் வந்து 4:2 அந்த கொத்தளத்தை சொல்றாரு. அதே வந்து தானியேல் தீர்க்க தரிசனம் சொல்லிடுறாரு. எரேமியாவும் தீர்க்க தரிசனம் 6:6 சொல்றாரா? எரேமியா 33:4 வாசிங்க. எதிர்கொத்தலங்களினாலும் பட்டயத்தாலும். எதிர்கொத்தலங்களாலும் என்ன சொல்றாரு, கொத்தளத்தை அவரும் தீர்க்க தரிசனம் சொல்லிடுறாரு. எசேக்கியேல் படமாக சொல்றாரு. தானியேல் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எரேமியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லிடுறாரு. இந்த தட்டையான சட்டி இருப்பு சட்டி சொல்றாரா? இது வந்து எங்கே 4:3 இந்த 4:3 தட்டையான சட்டி பொறிக்கும் சட்டி வைக்க சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இருப்பு சட்டி எதுக்கு வைக்க சொன்னாருன்னா, அது லேவியர் ஆகமத்தில் அதுக்குரிய பாவத்துக்குரிய பலி அந்த காரியத்துக்காக அப்பயே கற்றுக் கொடுத்துறாரு. யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. அப்போ இந்த பொறிக்கும் சட்டியில் தட்டையான சட்டியில் வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பலியை கற்றுக் கொடுத்துருக்காரு. என்ன செஞ்சால் அதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்போ அதெல்லாம் தாண்டி வந்ததுனால என்ன செய்யறாரு, உப்பு கொடுக்கறதுக்கு அவர் வந்து என்ன செஞ்சுட்டாரு, ரெடி ஆயிட்டார். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு, எசேக்கியேல எல்லாத்தையும் செஞ்சு ஒவ்வொரு சிலையாக செஞ்சு வச்சு அதெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சரி அந்த நாடக வடிவத்தில் அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு, அந்த மனசுல பதியட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அவங்க இது எசேக்கியேல் 4 திரும்ப வாசி. எசேக்கியேல் 4 எரேமியா 25:11 படிங்க. எரேமியா 25 11:12 படிங்க. 4
1-3 தானே படிக்கிறோம். எரேமியா 25 11-12 வருஷம். இந்த தேசமெல்லாம் வருத்தமும் பாடுமாகும். இந்த ஜாதியோ 70 வருஷமாக பாபிலோன் அந்த அந்த 4-1-3 வந்து அந்த 70 வருஷங்கிறத வந்து என்ன செய்ய எரேமியாவுடைய தீர்க்க தரிசனத்தை மென்ஷன் பண்ணி தான் என்ன செய்யறாரு எசேக்கியேல் வந்து அந்த நாடக வடிவத்தை வந்து அடையாளப்படுத்துகிறார். இந்த 4-1-3 உள்ள அந்த பாவத்துக்கு தக்க தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 26 18-28 வருஷம். லேவியராகமம் 26 18-28 வருஷம். நேரம் 18-28 26 லேவியராகமத்துல 26 18-28 பாவத்தின் தண்டனை குறித்து என்ன சொல்லுவாங்க? இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவிகொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏளத்தனையாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பைப் போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும். உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்க இன்னும் ஏளத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏளத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கொலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவிகொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரகத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்களை ஏளத்தனையாய் தண்டிப்பேன். அந்த லேவியராகமத்துல 26 என்ன சொல்றாரு, இது எது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஏற்கனவே என்ன சொல்றாரு சொல்லிடுறாரு. அது மாதிரி எசேக்கியேல் 4:5 படிங்க. எசேக்கியேல் 4:5. அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். 4:5. அது நாள் கணக்காக வரும். அது வந்து நாள் கணக்காக நாள் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேவியராகமத்தில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதோட விளைவு வந்து அந்த பாவத்துக்கு எடை விடுறோம் நிகரம் தராசில் வச்சு நிறுத்து. இந்த வருஷம் நாள் கணக்காக போகும்போது அதெல்லாம் பண்ணணும். இப்போ அவங்க என்ன பண்ணினாங்க, இப்போ எப்போ இருந்து இவங்களுடைய அக்கிரமம் வந்து கொடுத்துன்னா மனாசே காலத்தில் என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு ஆட்டம் போடுறாங்க. சாலமோன்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். சாலமோன்னா என்ன செஞ்சான், அந்நிய பெண்ணை வச்சு அவன் அந்த பணத்தெல்லாம் என்ன செஞ்சான் அவனுக்கு ஒரே காரியம் பண்ண. சிதேக்கியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே மனாசே காலத்தில் வந்து 40 வருஷம் அது வந்து நாள் கணக்கை உள்ள போகும்போது பார்ப்போம். இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் என்ன செய்கிறாரு அந்த விளைவுகள்லாம் விளைவீடு பார்த்தோமா
இந்த பக்கம் அந்த பாவத்துக்கு இடைக்கு வந்து வருஷங்களா மாத்துறாரு. எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கானோ அதுக்கு தக்கன வருஷங்களா இல்லைன்னா ஒரு நாள் அது ஒரு நாளா வச்சு நீங்க செய்ய உங்களுக்கு வந்து அடையாளப்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ தேவன் எவ்வளவு வந்து தன்னை வந்து ஆபிரகாம் வந்து செய்றாரு, பிரிச்சு எடுத்து சந்ததியை உருவாக்கி இன்னைக்கு வந்து இஸ்ரேல் நாட்டை வச்சிருந்தாங்க. அவருக்கு செவி சாய்ச்சவங்க 1000 தலைமுறைக்கு இறங்குகிற தேவன் தான். ஆனா அதே நேரத்துல அந்த பாவத்தின் விளைவுகள் என்ன செய்யறாரு, இந்த வருஷம் ஈஸியா பார்த்துட்டு போயிடும். அப்ப அவங்க எவ்வளவு வந்து வறுத்து எடுத்துருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து இருக்காரு, நம்ம ஒரு பாவம் பண்ணிடுறோம். பாவம் பண்ணி என்ன பண்ணிடுறோம், ஏசப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்டோம்னா மன்னிச்சு முதுகு பின்னாடி போட்டுறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த நாட்கள் எப்படி கிடையாது. பிதாக்கள் சாப்பிட்டா தலைமுறையாக வரும். இன்னைக்கு நமக்கு வந்து ரோகங்கள், சாபங்கள், பாவங்கள் எல்லாமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என்ன செய்யறோம், நம்ம கழுவப்பட்டு பரிசுத்தமாகும். அப்படி ஆகும்போது அந்த பாவங்கள் நம்மளை தாக்குமா, நம்ம கிருபை எல்லாம் செய்ய மாட்டாரு, தாக்க மாட்டாரு. அப்படி சொன்னாலும் சத்தியம் தவறு. கிருபையினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா வசனம். ஆனா நான் வந்து அவர் என்னை தெரிந்து கொண்டாரு. நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், அவரை வந்து ஏத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கு பிறகு நான் வந்து சரி தவறு பண்ணும்போது அந்த பனிஷ்மெண்ட் செய்யுது நமக்கு திரும்ப சேர்ந்து வரும். நம்ம ஏற்கனவே பண்ணின அந்த என்னது தலைமுறை பாவம் மேல சுமத்தும். ஆமா, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனோமா அப்ரஹாமே வச்சுக்கோங்க. அப்ரஹாம் டோட்டலாக என்ன செய்யல, கரப்ஷன் ஆகித்தான் பியூரிஃபை இருக்காங்க. அப்போ நம்மளை கர்த்தர் கிருபையினால நம்ம ரட்சிக்கிறது. அந்த ரட்சிப்பை நம்ம வாங்கிட்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், வர ஏற்றுக்கிட்டோம்னால என்ன செய்யணும், நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம். அதை நம்ம தக்க வைக்கலை அப்படிங்கும்போது என்னது, நமக்கு நம்ம இந்த பாவத்துக்கு தக்க என்ன ஆகுது வந்துடும். இப்போ நான் சர்ச்சுக்கு போகிறேன், எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போகிறேன், என் பிள்ளை சர்ச்சுக்கு போகிறேன், நானே சர்ச்சுக்கு போகிறேன். ஆனால் என்னை எதுக்கு வந்து மற்றவங்க கையில் வந்து என்ன செய்கிறாரு, நம்மளை ஒப்பு கொடுக்குறாரு, பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது எனக்குரிய தண்டனை சேர்ந்து என்ன செஞ்சிடும், மொத்தமாக வந்து என்ன செஞ்சிடும். அதே நேரத்தில் நான் ஒப்பு கொடுத்து கடந்து வந்துட்டேன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதை பார்க்க மாட்டேன். இப்போ ஏங்க கிறிஸ்தவர்கள் வந்து ஏசு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், ஏன் கஷ்டப்படுறோம், ஏன் துன்பப்படுறோம், எதுக்காக நமக்கு வந்து என்ன சொல்ற இளவயது மரணம் வருது ரைட்டா? திடீர்னு நம்ம நல்லா தானே இருந்தாங்க, அவங்க ஸ்பிரிச்சுவலாக தானே இருந்தாங்க, ஏன் இவங்க குடும்பத்தில் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஜோன்ஸ் எப்படியே வச்சுக்கோங்க, ஏன் வந்துச்சு அவங்க டோட்டலாக ஃபுல்லாக என்ன செய்ய முடியல, வராத போது என்ன செய்யணும், இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செஞ்சிருக்காரு கர்த்தர் வந்து நினைக்கிறோம். அதுக்கு வந்துட்டு சேடம்பெல்லாம் இருக்குது, நமக்கு வருமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஏன் வருது அப்படிங்கும்போது நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அது சத்தியத்துக்கு நேரம் என்ன செய்யணும், போய்கிட்டே போய் மேலே போகலைன்னா எல்லாம் சேர்ந்து வந்ததுலாம் இதான் இடம் பாவத்துக்கு பார்த்தோமா. லேவியராகமத்தில் உள்ள பாவத்தின் விளைவுகளுக்கு இங்கே வருஷக்கணக்கான சொல்லுறது தண்டனை கொடுக்குறாங்க வசனத்தின் பிரகாரம். இப்போ இன்னைக்கு வந்து அவங்க வந்து நாட்டை வந்து ஜெயிச்சுட்டாங்க, நல்லா இருக்கிறாங்கனாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது, அந்த பாவத்துக்கு தண்டனை அவங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. எனக்கு இருக்கும்போது நான் அந்த இந்த இப்போ இருக்கிற நிலைமையை விட்டுட்டு அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு பரிசுத்தத்தை நோக்கி கடந்து போகும்போது என்ன செய்யணும், அந்த பாவத்துக்கு தக்க தண்டனை எனக்கு என்ன செய்யாது, டோட்டலாக ஜெயிலில் வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்வாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அது செஞ்ச தப்புக்கு என்ன செய்வாங்க, ஒரு ஆயுள் தண்டனை, இதுக்கு இன்னொரு ஆயுள் தண்டனை, இதுக்கு இன்னொரு ஆயுள் தண்டனை, உனக்கு வந்து 3 ஆயுள் தண்டனை, இல்லாட்டி கடைசி வரைக்கும் ஒரு மரண தண்டனை. அதோட சேர்த்து நீ இத்தனை ரூபாயும் கட்டணும்னு சொல்லி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ ரூபாயும் நீ கட்டணும், இந்த ரூபா கட்டலைன்னா பணம் கட்டலைன்னா அதுக்கு இத்தனை வருஷம், அந்த நாள் கணக்கு வருஷம் எங்கே போய் வந்து தியாகத்திருப்பாங்க. அவர் அந்த உலகத்து நீதிபதி எங்கேருந்து எடுத்திருக்காங்க அந்த இந்த தண்டனை பாவத்துக்கு தக்க இடம். கத்தர்
எல்லாமே வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம தானே செய்யறது கிடையாது, அதை பார்க்கறது இல்லை. ஆராயறது பாவத்தின் எடை இங்கே இருக்குது. இப்போ என்ன வசனம் பார்த்தோம், பாவத்தின் எடை லேவியராகமம் 28. அது விளைவுகள். பாவத்தின் எடைன்னு சொல்லி பார்த்தோம்ல, எசேக்கியேல் 4:5. திரும்ப வாசிங்க. அவருடைய அக்கிரமத்தின் வருஷங்களை, அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரிசுத்தமாக போயிட்டோம்னா நமக்கு என்ன கிடையாது, இந்த பாவத்தின் தண்டனை கிடையாது. பரிசுத்தமாக போயிட்டோம்னா நம்ம பாவம் பண்ண மாட்டோம் இல்லையா. பரிசுத்தமாக இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குது, ஒரு நாளுங்கிறது வந்து எசேக்கியேல் கொடுத்தார். ஆனால் அதே இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருஷ கணக்காக கொடுக்குறாரு. அதை அடையாளப்படுத்துறதுக்கு அவன் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன செய்யணும், அதை குறித்து அவன் அடிக்கணும். கேட்டான் உள்ளே அடுத்து போகும்போது நம்ம அந்த நாட்கணக்குள்ளே போகும்போது இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம், எல்லாமே எல்லாம் அங்கே நடக்கிறது. இவருக்கு செல்போன் கிடையாது, எந்த போக்குவரத்து கிடையாது, ஒரு கொரியர் கிடையாது, இல்லை நம்ம குதிரையில் போய் வீரர்கள் போய் சொல்கிற அளவுக்கும் கிடையாது. சிறையிருப்புலாம் அங்கே நடக்கிறது. இங்கே என்ன செய்கிறார், கர்த்தர் சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துறாரு. இருப்பு சட்டி வைக்கிறாருன்னா அதை என்ன செஞ்சுட்டாரு, லேவியராகமத்தில் அவங்க சொல்லி கொடுத்துட்டாரு. இருப்பு சட்டி சொல்லி கொடுத்துறாரு, அதை அடையாளப்படுத்துறாரு. முற்றுகைக்கு கொத்தளத்துக்கு எல்லாமே இறைமையை சொல்லிடுறாரு, இறைமையிட்ட சொல்றாரு, தானியல்கிட்ட சொல்றாரு. இன்னும் உள்ள வசனம் நிறையா இருக்குது சொல்றாரு. கரெக்டாக தானியல்ல சொல்றாரு, பாபிலோன் ராஜா வாரியும் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் என்ன செய்ய உலகம் சார் எருசலேம் டோட்டலாக அழிய போகும். அதுக்கு முன்னாடி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்கலை, ஒன்றுமே இவர் இவ்வளவு செஞ்சோமே இங்கே என்ன செய்யல, அவங்க வந்து மனம் திரும்பலை. அப்படிங்கும்போது இருப்பு சுவர் சொல்றாரா, எங்க இருக்குது இருப்பு சுவர், 4:3. மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உன் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி. இருப்பு சட்டி அந்த பலியை குறித்து சொல்றாரு. அதுக்கு நடுவில் வந்து இருப்பு சுவரை வந்து வைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, 2 பேருக்கு நடையில இரும்பு திரைன்னு சொல்றாங்களா, இரும்பு திரை. அப்போ இரும்பு திரையை உருவாக்கும் போது என்ன முடியாது, அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கணும், இங்கிட்டு அங்கிட்டு பார்க்கணும். நானும் உங்களை பார்க்க மாட்டேன்டா, உதவி பண்ண மாட்டேன், அதான் பாவத்தின் இடம். இவ்வளோ பண்ணிக்கிட்டேன், இவ்வளோ இது உனக்கு வந்து வெயிட்டாக இருக்குது, அப்போ நான் என்ன செய்ய மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு அடையாளம் போட்டு கொடுத்துட்டாரு. இருப்பு சுவர் அப்படிங்கும்போது அவர் இருப்பு சட்டி வாங்கினாரு. இரும்புலேயே சுவர் எடுத்தாரா, எப்படி எடுத்தாருன்னு நம்ம பார்க்க முடியல. இருப்பு சுவர்னால இரும்புலேயே எடுத்தாரா, எடுத்திருக்கலாம் மேபி. இரும்பு சுவரா இருப்பு சுவர் இரும்பு சுவர் ரெண்டு ஒன்று தானே, இருப்பு சட்டி இருப்பு சுவர் அப்படிங்கும்போது கேட்டேன். அதை கூட பார்க்கலாம், நாளைக்கு கூட பார்க்கலாம். சரி, 4:1-3 ஒரே ஒரு அடையாளம் தான் பார்த்துருக்கான். சரியா, சிங்களை வரைஞ்சி வைக்கிறாரு. எதுக்காக வரைஞ்சி வைக்கிறாரு, எருசலேம் நான் என்ன செஞ்சிருக்கேன், உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து இருப்பு சட்டி எதுக்கு வைக்கிறாரு, முற்றுகை எதுக்கு போடுறாரு, கொத்தளம் எதுக்கு போடுறாரு, ராணுவம் மதில் இடுக்கி எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அது அந்த டோட்டலாக அழிவுக்கு நேரம் அதை செய்ய வச்சுருக்காங்க. இருப்பு சட்டின் போது அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, அதுக்கு தகுந்த இடம் உனக்கு இருக்குடான்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமே அதை சொல்றாரு. அப்படி இவனு சொல்லியிருப்பான், வரைஞ்சி வச்சாலும் எத்தனை காரியங்கள் செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பான். அடுத்தது இருப்பு சவரை என்ன செஞ்சு எழுப்பிடு அப்படிங்கிறாரு. அப்போ அதுக்கு உனக்கு நமக்கு என்ன செய்ய சம்மந்தம் இல்லை. நீ நீ செஞ்ச பாவத்துக்கு இது தண்டனை, தேவனை கைவிட்டு விட்டார். மற்றவங்க நிந்திக்கிற அளவுக்கு நம்ம விட்டுறாங்க நம்ம வாழ்க்கையில். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை குறை சொல்கிற மாதிரியே ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ நம்ம நான் பாவம் பண்ணேன், நான் நல்லா தானே பைபிள் படித்தேன், நல்லா தான் சர்ச்சுக்கு போனேன், நல்லா தானே காணிக்க கொடுத்தேன் அப்படின்னு இருதயத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். இருதயத்தை ஆராய்ச்சி பார்க்கும்போது அவரை சரி இடையை பார்த்து செய்கிறாரு,
பனிஷ்மெண்ட் கொடுக்குற தேவன். அப்படிங்கும்போது நான் என்ன ஒரு பாவம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்கிறதே தப்பு. ரட்சிப்பு நிறைவு நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு ஏதாவது ஒருத்தர சறுக்கிட்டோம்னா ரைட்டா, மன்னிப்பு கேட்டோம்னா தண்டனை கிடையாது. அதே நேரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் என்ன செஞ்சிடாரு, டேலிகேட் பண்ணிடுவோம். மன்னிப்பு கேட்டால் தண்டனை கிடையாது. ஆனால் எல்லா மீறுதலும் நமக்கு மன்னிப்பு இருக்கும். மன்னிப்பு ஞாபகம் இருக்குமா, அது பெரிய விஷயம். எல்லா பாவமும் ஞாபகம் இருக்குமாங்க. பாவங்கள் வந்து நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவங்கள் கிடையாது. இப்போ நம்ம மீறுதல்ங்கிறது வந்து இந்த நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக நம்ம மீறி இப்போ நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். கத்தருக்குள்ள இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். கத்தர் இப்படிலாம் வர்றோம் அப்படிங்கும்போது பண்ண மாட்டோம். ஆனால் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாமே நம்ம ஞாபகம் இருக்குமா, இருக்காது. அதனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பண்ணோட உடனே நம்ம முழங்கால் கூட அந்த மைண்ட் செட் என்ன செஞ்சிடும், நம்ம ஆண்டோட்ட வந்து ஏன்னா எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்குமா. மன்னிப்பு கேட்போமா, ஜோம் பண்ணுவோம், ஐயோ நான் அது 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 எல்லாமே டோட்டலாக நமக்கு ஞாபகம் இருக்காதுல்ல. அப்போ நம்ம ஞாபகம் வராத ஒரு பாவங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்குரிய பனிஷ்மெண்ட் நம்ம என்ன செஞ்சாலும் செய்யலாம். அடுத்து வேறு நமக்கு வந்து நம்ம துன்பப்படுறோம், துயரப்படுறோம் அப்படிங்கும்போது விசுவாசத்தில் பலப்படுத்துகிற காரியங்கள் ரெண்டையும் நம்ம போட்டு குழப்பிக்கிடக்கூடாது. ஏன்னா அவங்க அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நியாயத்திருக்கணும். விசுவாசத்தில் பலப்படுத்துறதுக்கு ஒரு காரணம், ஒரு ஒரு ஒன்று இருக்குது. ஆனால் பாவத்தின் எடைக்கு தகுந்த மாதிரி நம்ம நினைச்சாங்க. கர்த்தர் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுகிற தேவனாகவும் இருக்கிறார். கிருபையினால மன்னிக்கிறது, கிருபையினால நம்ம மன்னிக்கப்படும் போது நாம மட்டும்தான் மன்னிக்கணும். அது நம்ம குடும்பத்தில் நீங்க செய்வது, நீங்க மட்டும் கேட்டது அந்த பாவம் மன்னிக்கப்படும். உங்க பிள்ளை செய்ய முடியாது, அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. அப்போ நான் நல்லா தானே இருந்தேன், என் பிள்ளை எதுக்கு செத்தேன் வந்துருச்சாங்க. அதெல்லாம் தெரிஞ்சேன். என் பிள்ளைக்கு நான் டெய்லி ஜோம் பண்ணுறேன், என் பிள்ளையும் செத்தேன். அப்போ என்ன இருக்குது, பாவத்தின் இடம் எங்கே இருந்து வருது, அவங்க தான். அப்போ நம்ம குடும்பத்தில் நடக்கிற எல்லாத்துக்கும் நாம கிடையாது, பொறுப்பு கிடையாது. ஆனால் நம்ம திறப்பின் வாசலில் நிற்கும் போது என்ன செய்யறாரு, கிருபையினால் என்ன செய்யறாரு, நமக்கு வந்து மீட்டெடுக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. அப்போ டோட்டல் வந்து அவங்க வந்து அந்த எண்டு, இப்போ இங்கே நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இருப்புச்சோறு எடுத்துட்டேன், கை விட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன, நம்ம குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம், ஒரு மரணம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மந்தப்பட்ட மனுஷருக்கு அவங்களுக்கும் அந்த இடையில உள்ள அந்த பாவத்துக்கு தக்க எடைக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கணும் சில காரியங்களை கொண்டு வருகிறது. அப்போ நான் பைபிளை தூக்கிட்டேன், என் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா, அந்த திறப்பின் வாசல் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். பட் ஆனால் டோட்டலாக என்ன செய்ய மாட்டாரு, மாற்ற முடியாது. பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம இருக்க மாட்டார். இன்னைக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, நான் முன்னாடி செஞ்சதுக்கு உழைப்பாமல் என்னுடைய பாவங்களை நான் வந்து சீர்படுத்தினேன், நான் சீர்படுத்தலையா. அவர் சொல்ற மன்னிப்பு கேட்டால் அவனுக்கு தண்டனை வேணும்னு சொல்கிறார். மன்னிச்சுட்டேன்னு கூட தண்டனை கிடையாது. பட் ஆனால் எதுக்கு நான் தண்டிக்கப்படுறேன் அப்படிங்கும்போது அவர்கிட்ட அறிக்கையிடாத பாவங்கள் இருந்திருக்கும். நானும் நுழைச்சு போட்டு மன்னிப்பு கேட்கும்போது அந்த விகரஸ் என்ன செய்யும், குறையும். ஞாபகப்படுத்துகிற தெய்வம் ரெண்டு விஷயம் இருக்குது. சரி, நமக்கு வந்து சரீரத்தில் வந்து என்ன செய்யுது, நமக்கு நோய் இருக்குது, கஷ்டப்படும் போது இது வந்து தண்டனை கிடையாது. சொல்கிறாங்க பரிசுத்தவங்களை போட்டு எடுத்துருவாரு, அவங்க ஒப்பு கொடுக்கறதுக்கு அப்படின்னு. தேவன் வந்து பார்த்தீங்கன்னா, தேவனை தேட வந்து நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவன். இளவயது அகால மரணம் வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு மரணம் கிடையாது. ரைட்டா? அப்போ நம்ம போகும்போது நம்முடைய சரீரம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்றது, அதுக்கு என்ன செய்ய தேய்மானத்தின் நிமித்தம் வருகிற இந்த நோய் வந்து அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. இப்போ எல்லாரும் வந்து டோட்டலாக கண்ணு தெரிகிற மாதிரி, காது வைக்கிற மாதிரி எல்லாருமே இருந்தாங்களாம். அப்படிங்கும்போது இவர் மோசம் இருந்தார் அப்படின்னா, அவர் என்ன செய்வார், பலத்தின் மிகுதினாலும் சொல்லி சொல்லுவார். என்ன வந்துச்சு நமக்கு வேதத்தை சொல்லப்படும். இப்போ எல்லாரும் ஒரு வியாதி இல்லாமல் மறிச்சாங்களா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வியாதி வந்து என்னோட பாவத்தின் மட்டும் வியாதி இருக்குது அப்படிங்கும்போது அது ஒன்று ஓகே. இல்லைன்னு சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்கும்போது, நான் செய்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை போது நான் ஒப்பு கொடுத்துட்டேன்ல,
முதுகுக்கு பின்னாடி போட்டுறாருல, அப்போ எப்படி எனக்கு பனிஷ்மெண்ட் வரல? வசனம் இடருதா? வசனம் இடருதா? அப்போ நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது எனக்கு பாவத்துக்குரிய தண்டனை எல்லாமே சிறை இருப்பு டோட்டலாக மறைச்சிடுறாரு. அவருக்கு எனக்கு என்னுடைய ஆமாம் அகால மரணம் நான் ஒப்பு கொடுக்காம என்ன செஞ்சிருவேன், இது அனுபவிப்பேன். ஆனால் அவர்கிட்ட போகும்போது என்னதுன்னா அந்த பாவத்தோடைய டோட்டலாக என்ன செஞ்சிருவாரு, மன்னிக்கிற தேவன் மன்னிச்சிருவாரு. திரும்ப திரும்ப பண்ணும்போது எனக்கு இங்கே ஞாபகத்தில் இருக்கிறது பூரா நான் சரி மன்னிப்பு கேட்டிருக்கணும், இல்லைன்னா எனக்கு அந்த பனிஷ்மெண்ட் ரைட்டா. அடுத்து வந்து என்னுடைய வயசு வந்து வரும்போது நான் நோய்வாய்ப்பட்டேன், என்னை நொறுக்குறாரு, எனக்கு வந்து சுகர் வந்துச்சு, இதெல்லாம் வந்து நியாயத்தீர்ப்புன்னு நினச்சக்கூடாது. வசனம் சொல்லவே இல்லை. சரீரத்தில் வந்து உனக்கு நியாயத்தீர்ப்பு கொடுத்து வசனம் சொல்லுதா? இப்போ படித்தோம்ல, இப்போ என்ன படித்தோம்? சிறையிருப்பு டோட்டலாக என்ன செஞ்சுறாங்க, சிறையிருப்பு டோட்டலாக முடிச்சிருக்காங்க. அவருக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. அப்போ நமக்கு நம்ம வந்து வைத்த விரிச்சு வாதி வச்சு நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா என்ன, நம்ம பாடி கண்டிஷன் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம கணக்கு இருக்குது. நம்ம ஜோம் பண்ணி செய்கிறோம், கண்ணு சரியாகணும், மூக்கு சரியாகணும், காது சரியாகணும், சளி சரியாகணும், இருமல் சரியாகணும் சொல்லி சொல்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி கத்தனை சரி கற்றுக்கிற தேவனாக இருக்கிறேன். அப்போ அதுக்கு சமாதானம். இப்போ நம்ம படித்த விஷயம் என்னன்னா, இசைத்தல் படித்த நமக்கு என்ன விஷயம்னா, நம்ம வந்து ஒவ்வொரு காரியங்களையும் தேவனிடத்து வந்து ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்பப்போ ஞாபகம் வருது அப்பவே சொல்லிக்கிட்டே ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். டோட்டலாக உன்னை பாவத்தை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு கத்தர் ஞாபகம் போட்டுக்கிட்டே இருந்தாருன்னா அதை வந்து ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நாங்கள் கத்தருக்குள்ள வந்து நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னா அதுக்குரிய தண்டனை எனக்கு கிடையாது. ஆனால் பாவம் பண்ணினேன்னா தண்டனை, அதாவது தலைமுறை பாவமும் வரும், நம்மளுடைய பாவமும் சேர்ந்து வரும். அஃபெக்ட் ஆகும். ஆனால் இப்போ நம்ம இந்த பாவத்தின் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சரீரத்தில் வந்துன்னா அது பாவிகளுக்கு ஒத்துக்கிறோம். பாவம் பண்ணுறவங்களுக்கு தான் அதெல்லாம் சேர்ந்து எல்லாமே வந்துடும். அந்த நம்ம உபாகமத்தில் வரும் இல்லையா, என்னென்ன வியாதி அப்படின்னா எல்லாம் வந்துடும். பட் ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கடவுள் எனக்கு மட்டும்தான் இருக்கு என்ன இருக்கும் அந்த பாவத்தின் தன்மை. ஆனால் எனக்கும் என் கூட பண்ணவங்க பெற்றவங்க வந்து வளர்த்தவங்க உருவாக்குனவங்க